ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வாங்கும் சம்பளத்துக்கு டேக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க டேக்ஸ் இருக்குன்னு, சில பேர் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதற்கான அதிகாரப்பூர்வ தகவலை தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சவுதியில் நீங்கள் வாங்கும் சம்பளத்துக்கு டேக்ஸ் இருக்கா இல்லையா, சவுதி அரசாங்கம் எதுக்கெல்லாம் டேக்ஸ் போட்டிருக்காங்க, சவுதி அரசாங்கம் ஏன் இதை செய்யணும், வெளிநாட்டவர் ஒரு சில விஷயங்களை நம்ம எதை முக்கியமாக கவனிக்கணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சவுதியில் பர்சனல் இன்கம் டேக்ஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. அதாவது நீங்கள் வேலை செய்து என்ன சம்பளம் வாங்குறீங்களோ அதுக்கு மேலாக எந்த டாக்ஸுமே நீங்கள் சவுதி அரசாங்கத்துக்கு கட்ட தேவையில்லை. இது அதிகாரப்பூர்வமாக இன்டர்நேஷ்னல் டாக்ஸ் வெப்சைட் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு சம்பளம் மட்டும்தான் ஒரே இன்கம்னா அதுக்கு பர்சனல் டாக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் சம்பளத்தை தவிர்த்து வேறு ஏதாவது வருமானம் உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு நீங்கள் டாக்ஸ் கட்ட வேண்டி வரும். நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துனீங்கன்னா கார்ப்பரேட் டாக்ஸ் கட்டணும், வீடை வாடகைக்கு விடுறீங்கன்னா ரெண்டல் இன்கம் டாக்ஸ் கட்டணும், ஃப்ரீலான்ஸாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வருமானத்துக்கும் நீங்கள் டாக்ஸ் கட்டணும். உங்கள் இன்கம் சம்பளம் மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. சவுதி அரசாங்கம் நீங்கள் வாங்கும் சம்பளத்துக்கு பர்சனல் டாக்ஸ் வாங்குறதில்ல. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் 40% மேலே வெளிநாட்டவர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்ககிட்டருந்து டாக்ஸ் வாங்காமல் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சலுகையாக இருக்கும். இதனால் அதிகமான நெட் சேலரி கிடைக்கும், குடும்பத்துக்கு பணம் அனுப்புறது எளிதாகும், வாழ்க்கை செலவுகள் குறையும். அப்படின்றதுக்காக தான் பர்சனல் இன்கம் டேக்ஸ் அவங்க வாங்குறதில்ல. சவுதியில் நீங்கள் வேலைக்கு போய் 3000 ரியால் சம்பளம் வாங்குறீங்க, வேறு எந்த சைடு இன்கமும் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த விதமான டாக்ஸும் சவுதி கவர்மெண்ட்டுக்கு கட்ட தேவையில்லை. சம்பளத்தை தவிர்த்து வேறு எந்த வகையில் இன்கம் வந்தாலும் அதுக்கு நீங்கள் டாக்ஸ் கட்டணும். உதாரணமாக வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கீங்க, அதுலேருந்து 2000 ரியால் வருதுன்னா அந்த 2000 ரியால் வருமானத்துக்கு நீங்கள் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் சிலருக்கு சம்பளத்திலேருந்து ஜிஓஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் டிடெக்ட் பண்ணுவாங்க. அது டாக்ஸ் தானே கேட்டிங்கன்னா இல்லை. ஜிஓஎஸ்ஐன்றது ஜென்ரல் ஆர்கனைசேஷன் ஃபார் சோசியல் இன்சூரன்ஸ், பணியாளர்களோட பாதுகாப்புக்காக பிடிக்கப்படும் நிதி. அது வரி கிடையாது. ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸுக்காக இந்த தொகை பயன்படுத்தப்படும். அதிகாரப்பூர்வமான டேக்ஸ் வெப்சைட்லேயும் சவுதியோட டேக்ஸ் அத்தாரிட்டியும் அதிகாரப்பூர்வமாக பர்சனல் இன்கம்க்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சவுதி கவர்மெண்ட்டே இதை கன்ஃபார்ம் பண்ணாலும் சிலருக்கு இன்னும் சந்தேகங்கள் இருக்குது. ஹவுசிங் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸுக்கு டேக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது எல்லாமே சேலரியோட பெனிஃபிட்ஸ் கேட்டகரியில் வரும், அதனால அதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஃப்ரீலான்ஸராக வேலை செய்கிறேன், சேலரி மாதிரி இல்லை, எனக்கு டேக்ஸ் கிடைக்குமா அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்கம் கேட்டகரியில் வருவீங்க. அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். நீங்கள் சவுதியில் சேலரி வாங்குவீங்க, ஆனால் உங்களோட அக்கௌண்ட் இங்கே இந்தியாவில் இருக்கும், இதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன தான் இந்தியா ரெசிடென்ட் இருந்தாலும் ஃபாரின் இன்கம் டெக்ளரேஷன் போடணும். ஆனால் சவுதியில் வரி இல்லாதனால இந்தியாவிலையும் இதுக்கான டேக்ஸ் நீங்கள் கட்ட தேவையில்லை. அதிகாரப்பூர்வமாக சவுதி அரசாங்கமே அறிவிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை. நீங்கள் வாங்கும் சம்பளத்துக்கு டேக்ஸே கிடையாது, எந்த டிடக்ஷனும் கிடையாது, முழு சம்பளமும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.